அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு. இங்க இருக்கிற என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு. உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு.க. ஸ்டாலின் அவர்களே. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். என்னது அடிச்சா திருப்பி அடிப்பியா? ஏன்டா டே புறம்போக்க, டே திருட்டு லாட்டை சீட்டு விற்கிற, போலி லாட்டை சீட்டு விற்கிற அக்யூஸ்ட், டே ஆதவர்ஜினா அடிச்சா திருப்பி அடிப்பியா? பழைய திமுக காரன் ஒருத்தவரான் தெரியுமா உனக்கு? அந்த பழைய திமுக காரன் கேடர் தான்டா இந்த குடியாத்தம் குமரன். திருப்பி அடிப்பியா? ஏன்டா நீ ஒரு ஆளு, நீ வில்லிவாக்கத்தில் நிற்ப, டெபாசிட் வாங்கிடுவ நீ வில்லிவாக்கத்தில். ஏண்டா நீ வில்லிவாக்க டெபாசிட் வாங்குவியா? இவன் வில்லிவாக்கத்தில் நிற்கிறானா, இவன் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வரானா, அங்கே சிஎம் ஸ்டாலின் சொல்லி இவன் கூட்டத்தில் பாட்டில் அடிச்சாங்களாம், பெண்கள் மேல பாட்டில் அடிச்சாங்களாம். சிஎம் ஸ்டாலின் சார், நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? யார் கேட்கறான்? ஆதவர்ஜி நான் கேட்கறான். அடி செருப்பாளர் நாய, அடி செருப்பாளர் நாய புறம்போக்கு. ஏண்டா அவன் அங்க வழக்கமா உக்காந்து குடிக்கிறவனுங்க, குடிக்கும் போது ஒருத்தனை சண்டாயிக்குது, போதை ஏறி போகுது. என்ன பண்றது? இப்போ உன் தலைவன் விஜய்கிறானே, தற்குறி விஜய், பம்பளப்பொறிக்கு விஜய், குடிகாரன் விஜய், தமிழக வெத்து வெட்டு கழகத்தில் விஜய் வக்காளி, அவன் குடிச்சிட்டு மிகப்பெரிய தலைவன், பொது உடைமை இயக்கத்தின் ஒரு மாபெரும் தலைவன், தேசிய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பல ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்தவர். 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அவருக்கு நிதி கொடுத்த போது திருப்பி அரசாங்கத்திற்கே கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்ன ஒரு பொது இயக்கத்தின் மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு சாவுக்கே ஓல்டு காஸ்ட் சரக்கு ஆஃப் ராவா குடிச்சிட்டு தட்டு தடுமாறி போனவன்டா. யாரு? உன் தலைவன் விஜய். தட்டு தடுமாறி போனவன் உன் தலைவன் விஜய். டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு போறான், குடிச்சிட்டு போறான். தேர்தல் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு தலைமை செயலகத்துக்கு போறான், குடிச்சிட்டு போறான். எங்க போனாலும் போதையில போறான். பிரச்சாரத்துக்கு வரான், போதையில போறான். போதை மண்ண உன் தலைவன் விஜய். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலகம் முழுக்க குடிக்கிறான்டா, உலகம் முழுக்க குடிக்கிறான். அந்த மாதிரி குடிக்கும் போது தகராறு அவன் இல்லை. இப்போ குடிச்சிட்டு போதில உன் தலைவன் தற்குறி விஜய், பாவன் தங்கமான பொண்ணு சங்கீதா அவங்க மனைவி, போதையில் அடிச்சு துவச்சிட்டான் இல்ல, போதையில பொண்ணு அடிச்சு துவச்சிட்டான் இல்ல, போதையில பையன் அடிச்சு துவச்சிட்டான் இல்ல, போதையில அப்பா அம்மா கண்ணாமண்ணான்னு பேசி துவச்சிட்டு போதையில திரிச்சா மட்டும் இல்லாம பலரோடு கூத்தடிச்சிருக்கானே பொம்பளை பொறுக்கி குடிகாரன் அந்த விஜய். குடிச்சிட்டா என்ன அமகலம் பண்றான்? அவ்வளோ பெரிய டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், டிஃபன் கேரியரை விட்டு வந்துட்டேன், அண்டா விட்டு வந்துட்டேன், குண்டா விட்டு வந்துட்டேன், சட்டி விட்டு வந்துட்டேன், தட்டு முட்டு சாமான் விட்டு வந்துட்டேன், 1000 கோடி வருமானம் விட்டு வந்துட்டேன்னு சொல்ற அவனே குடிச்சோட தகராறு பண்ணும்போது அவனும் போதையில தகராறு குடிச்சுக்கிறான் சார். அவனும் போதையில குடிச்சிட்டு போதை ஆகிட்டு இருக்குது. இவன் அவன் மேலே பாட்டில் வச்சுக்கிறான், அவன் இவன் மேலே பாட்டில் வச்சுக்கிறான். அந்த பாட்டில் துண்டு அந்த வெளியே வந்து கூட்டத்தை விழுந்துட்டு எவனோ குடி போதை சண்டை போடுறான். வக்காளி உடனே இவன் ஆதவர்ஜினா, எப்பா இவன் வில்லிவாக்கத்தில் நிற்கிறானா, சிஎம் சார் என்ன மிரட்டுறீங்களா? சிஎம் சார் மிரட்டுறீங்களா? பாட்டில் அடிக்கிறீங்களா? உங்க ஆளை வச்சு பாட்டில் அடிக்கலாம் சிஎம் சார், ஸ்டாலின் சார். டே பொறுக்கி நீ எல்லாம் அவன் நினைவில் இருக்கிறான்றது கூட சந்தேகம் தான். நீ எல்லாம் அவர் மைண்டில் கூட இருக்க மாட்டேன். உன் கூட்டத்துக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி வந்து பாட்டில் அடிக்கிறாரா? ஆடாங்க டே, அது ஒன்றா நாங்கள் திருப்பி அடித்தா தாங்குவீங்களா? வாடா உங்க அம்மாவில் வாடா. நாங்கள் திருப்பி அடித்தா தாங்குவீங்களா? திருப்பி அடித்தா நாங்கள் அடித்தா நீ தாங்குவடா? டே ஆதவர்ஜுனா, திருப்பி வேற அடிப்பியா? டே சினிமாவில் தலைவன் ஃபைட் பண்ணுறான் பார் விஜய் தற்குறி. சினிமாவில் போக்கிரி கில்லி பொறுக்கி பிகிலின்னு படத்தில் ஃபைட் பண்ணுறான் பார். அந்த மாதிரி என் திமுக தொண்டன் கடை கோடி தொண்டன் ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ண சொல்கிறான் உன் தற்குறி விஜய் கிட்ட. நீ ஆள் உயரமாக இருந்துட்டா ஏண்டா டே, நீ ஆறு உயரமாக இருந்துட்டா நீ திருப்பி அடிப்பியா? அடிச்சா தாங்குவியா நீ? அவன் அந்த கூட்டங்க வில்லிவாக்கம் கூட்டத்துலங்க 2 பேர் போதை போட்டுக்கிறான். ஒருத்தர் அது எங்கேயோ பில்டிங் மேலே தண்ணி அடிச்சுருந்துறானுங்க. அவன் வழக்கமாக தண்ணி அடிக்கிறான். ஒருத்தன் பாட்டில் அடிச்சுக்கிறான். ஒரு தூள் வந்து ஒழிஞ்சிச்சு. அப்படியே எங்கள் அப்பா உடனே என்ன சீன் போடுறானுங்க. உடனே பத்திரிகையில் பேட்டி விடுவோம். சிசிடிவி கேமரா எடுத்து என்னடா பிடுங்குவ? சிசிடிவி கேமரா எடுத்து என்னடா பிடுங்கிட்டு என் மயிர் ஆத வச்சுனா
சிசிடி கேமரா எடுத்து என்னடா புடுங்குவ நீ? யார் அவன் தெரிஞ்சா? கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஃப்ஐஆர் என்ன தெரியுமா சொல்லுது? வழக்கமாக குடிச்சு ஒருத்தத்தான் சண்டை போட்டுக்கனா, சண்டை போட்டுக்கும் போது ஒருத்தத்தான் பாட்டில் அடிச்சுக்கனா, அந்த பாட்டில் தான் கீழே ஒழிச்சனா. ஆனால் இது என்ன சொல்ற ஆதவர்ஜனா மீட்டிங்கில் பேசும்போது போலீஸ் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாலே ஒரு மேடையில் பேசுறான். போலீஸ் என்னன்னு எஃப்ஐஆர் போடுன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒரிஜினல் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர்ல போலீஸ் என்னன்னு எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா, போலீஸ் என்ன எஃப்ஐஆர் போடும்னா குடிக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கணும், 2 பேர் ஒருத்தர் பாட்டில் அடிச்சுக்கணும், அந்த பாட்டில் துண்டு தான் வந்து கூட்டத்தில் விழுந்துச்சுன்னு போலீஸ் எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு சொன்னான். அதே எஃப்ஐஆர் தான் போலீஸ் போடுறாங்க. போலீஸ் போடுற எஃப்ஐஆர் உனக்கு எப்படிடா தெரியும்? போலீஸ் போடுற எஃப்ஐஆர் உனக்கு எப்படி தெரியும்? டே ஆதவர்ஜனா, டே பொறுக்கி பையா, டே ஆதவர்ஜனா, டே அந்த குடிச்சிட்டு சண்டை போட்டு பாட்டில் கூட்டத்தடிங்க, அதுவும் குறிப்பா பெண்கள் மேல அந்த பாட்டில் அடிங்கிற டிராமா சீன் கிரியேட் பண்ணவனே நீ தான்டா, எங்களுக்கு தெரியாது நினைச்சிருக்கிறா. டே இது திமுகடா சொல்ற. இல்ல நான் ஐபேக் கூட இருந்தேன், நான் பெண் டீம்ல இருந்தேன், நான் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அப்ப திமுக என்னன்னு உனக்கு தெரியல? திமுக குடும்பம் சொல்லிடா. டே நீ யாரா? எங்க குடும்பத்தில் முதல் ஐபிஎஸ் திலகவதி பெரியம்மா, மரியாதைக்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திருமதி திலகவதி அவர்கள் உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னு குடியாத்த குமரனுக்கு தெரியும். செருப்பு வைக்கிற இடத்துல உன்னை வச்சிருந்தாங்க. செருப்பு வைக்கிற இடத்துல 5 வயசுல அம்மா தற்கொலை பண்ணிட்டு பார்த்து 15 வயசுல அம்பேத்கரை படிச்சானா, 15 வயசுல அம்பேத்கரை படிச்சானா, காந்தி படிச்சானா, புத்தர் படிச்சானா. இவன் 15 வயசுல இவன் ஒரு ஸ்விம்மிங் பூலுடைய கோச்சர். இவன் அங்க லாட்ரி சீட் வியாபாரி மார்ட்டினுடைய பொண்ணு அங்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தது. அங்க கரெக்ட் பண்ணிட்டான். அங்க கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பிச்சைக்காரனா இருந்தவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். திருட்டு லாட்டரி சீட்டு வித்து தாண்டா நீங்க சம்பாதிச்சீங்க. மார்க்கெட் குரூப்ஸ் திருட்டு லாட்டரி சீட்டு தானே சம்பாதிச்சீங்க. போலி லாட்டரி சீட்டு வித்து தானே சம்பாதிச்சீங்க. சிங்கிள் நம்பர் லாட்டரி சீட்டு வித்து தானே சம்பாதிச்சீங்க. பல குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்ப தாலி நீங்க இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் லட்சக்கணக்கான ஏழை எளிய விவசாயிகள் தொழிலாளர் குடும்பத்துடைய தாலி அத்தனடா நீங்க போலி லாட்டரி சீட்ல துட்டு சம்பாதிச்சீங்க. மார்டின் குரூப்ஸ் அதுல அதிகமா போலி லாட்டரி சீட் யாருன்னு கேட்டா இந்த வளர்ந்தவன், இந்த அக்யூஸ்ட், இவன் ஆதவர்ஜனா. கோடி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறான். பிச்சைக்காரனா இருந்தவன் கோட்டீஸ்வரம் உண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பணம் வச்சுன்னு இவன் ஆடாத சீன் இல்லை. இங்க திமுக இருந்து அப்புறமா விடுதலை சக்திக்கு போய் அங்க போய் அண்ணன் திருமாவளவன் ட்விஸ்ட் பண்ண பார்க்குறான். இப்போ கூட மேடையில் அண்ணன் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு ஏன் வந்தார் தெரியுமா? நான் சொல்லி தான் வந்தாரா. டே போடா, தேர்தல் நேரத்தில் அதிகமாக பேசக்கூடாதா. யூடியூப் சேனல்லே சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் ஆகுது, தேர்தல் கமிஷனில் கேஸ் போட்டுருவாங்க. அதனால் நான் ரொம்ப அடக்கி பேசுகிறேன். என்ன சொல்கிறத உன்னை ரொம்ப அடக்கி பேசுகிறேன். நீ ஒரு ஆள் வில்லிவாக்கத்தை நீ என்னது அடிச்சா திருப்பி அடிச்சா தாங்குறனா? வாடா டே வாத்தா வாடா, டே வாத்தா வாடா, அட்ரா வாடா. டே ஆதவர்ஜனா, குடியாத்த குமர சவாலு கூப்பிட வாடா பார்த்துக்கலாமா? டே அது வில்லிவாக்கம் பக்கத்துல குளத்தூர், பக்கத்துல உன் தலைவன் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய் நிக்கிற பெரம்பூர் இருக்குது, அங்கதான் ஆர்கே நகர் இருக்குது, அங்கதான் ராயபுரம் இருக்குது, அங்கதான் துறைமுகம் இருக்குது. தெரியுமாடா அந்த ஏரியால என்னன்னு சொல்லிட்டு? டே வட சென்னா என்னன்னு தெரியுமாடா? இன்னைக்கு வட சென்னை திமுக கோட்டையின் முடிசூடா மன்னன் யார் தெரியுமாடா? எங்களின் செயல்பாபு மாவீரன் அண்ணன் சேகர் பாபு. பாக்குறியா பழைய சேகர் பாபுவை? காட்டு பாபுக்கு நீங்களாம் அவ்வளவு வருத்து இல்லை. அவர் வந்துட்டார், அப்பா சாமி விஎஸ் பாபுவான். அவர் குளத்தூர்ல எங்க தலைவர் தளபதிக்கு எதிர்த்து நிக்கிறான். குடியாத்தம் குமரம் போற உற்சாகுது இல்ல, குடியாத்தம் குமரம் போற உச்சா, அந்த உச்சாக்கு சமானடா அவன் விஎஸ் பாபு. என் திமுக தொண்டனுடைய முதுகிலே குத்திய துரோகிடா விஎஸ் பாபு. திமுகவை தோற்கடிப்பதற்கு சரி செய்தனோடா விஎஸ் பாபு. திமுக தொண்டன் பணத்தை திருடினவன்டா விஎஸ் பாபு. ஊரான் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சவன்டா விஎஸ் பாபு. அதிமுக போய் எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்துனவன்டா விஎஸ் பாபு. இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கான்டா. அவன் எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு ஈக்குவல், திமுக ஈக்குவல். டே விஎஸ் பாபு, குடியாத்த குமரம் யாருன்னு உனக்கு தெரியும். நீ மாவட்ட செயலாளர், உன் தம்பி விஎஸ் பகுதி செயலாளர், நீ எம்எல்ஏ. அன்னைக்கு அந்த புரசைவாக்கம் பகுதியில் நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் பேசியவன். நீ உன் குடும்பம் யாருன்னு தெரியும். நீ என்ன புடுங்கிடுவியா? விஜய் கிட்ட போயிட்டு நீ புடுங்கிடுவா? அந்த நாஞ்சில் சம்பத் மீட்டிங், அந்த வாடகை வியாபாரி, அந்த விபச்சார வாய நாஞ்சில் சம்பத் மீட்டிங் அது அங்க. ஆனா இந்த நாஞ்சில் சம்பத் பேசினதான் பா, டே அப்பா உண்மையிலே சொல்றேன்டா, டே எனக்கெல்லாம் பொழைக்க தெரியல. எனக்கு நாஞ்சில் சம்பத் மாதிரிலாம் எனக்கு பேச தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, சத்தியமா சொல்றேன், நான் தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருப்பேன். இல்லை திமுக ஆட்சிக்கு வரும் முதல்ல ஒன்று மத்திய மந்திரியாக இருந்திருப்பேன், இல்லை ஸ்டேட் மந்திரியாக இருந்திருப்பேன். பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பேன். நம்ம வாய் உண்மை பேசும்.
இருக்கிறது பேச உண்மையான தொண்டை, பியூர் பிளட்டு, பிளாக் அண்ட் டிஎம்கே பிளட்டு. ஆனால் இவங்கிறான் பாரு நாஞ்சில் சம்பத், அப்பா சாமி, அவன் திமுக இருக்கும்போது அண்ணா திமுக எப்படி பேசணும், அந்த மாதிரி அண்ணா திமுக போயிட்டு அப்படியே திமுக, அந்த 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 வசனங்கள்லாம் கரெக்டாக இருக்கும், வசனங்கள் மாறாது. திமுக இருக்கும்போது அதிமுகவான், அதிமுக போயிட்டு அந்த இடத்துல திமுக போட்டுக்குவான். இப்போ அங்கே போய்க்கிறான், யார்கிட்ட போய்க்கிறான், தற்கொலை விஜய் கிட்ட போய்க்கிறான். அங்கே போய் அப்படியே ஆதவ அர்ஜுனாவை சப்பரான், குல்பே சப்பரான். ஆதவ அர்ஜுனா மகாபாரதத்தில் அவனை ஒப்பிடுறான், ராமாயணத்தில் அவனை ஒப்பிடுறான், புராண கதைகள் அவனை ஒப்பிடுறான். ஐயோ 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 ஐயோ, டேய் அவன் அக்விஸ்டடா, அவன் பிக் பேக்கெட்டடா, அவன் அரைச்சிட்டுடாவன். அவனை எவ்வளோ கொடுத்தான் துட்டு, நாஞ்சில் சம்பத்தை எவ்வளோ கொடுத்தான் துட்டுடுங்க, அவன் கொடுப்பான் 2 லட்சம் கொடுப்பான். திமுகவில் 1 லட்சம் வாங்கினே மக்கள். என்ன மாதிரி அப்பாவி பேச்சாளர் 100 பேர் தாலி அர்த்தம் நாஞ்சில் சம்பத் திமுக மேடையில் திராவிட இயக்க பேச்சாளர். இது ஏன் சொல்ல வரனா, அவன் கூட்டத்தை தான் 2 பேர் குச்சி பாட்டில் வச்சுனான். டேய் குடியாத்த குமரன் அடிக்க வந்தா அப்படியே நிற்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், புரியுதா? தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் போகக்கூடாதான், நான் யூடியூப்லையும் பேசக்கூடாதான். என்ன மிரட்டுறாங்க, யூடியூப்லையும் பேசுவேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நான் போவேன். என் தலைவர் தளபதி, தேச தலைவன், உலக தலைவன், தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று என் தலைவர் தளபதி அங்கே அமர வேண்டும். யார் என்ன மிரட்டினாலும், யார் தடை போட்டாலும், தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடாது, யூடியூப்ல போகக்கூடாது சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். என் தளபதிக்காக பிரச்சாரம் பண்ணுவேன், தைரியமா நிற்பேன். இது ஏன் சொல்றேன்னா, அந்த தைரியம் இவங்கிட்ட இருக்குதா நாஞ்சில் சம்பத் கிட்ட. இவன் மேடையில் பேசினே சலசல் பாய்ச்சி பாரு, பேச்சு நிறுத்திட்டாங்க. அவன் அந்த பாட்டில் அடிக்கிறதுக்கு முன்னால 2 பேர் குடிகாரன் சண்டை போட்டுனானுங்க. அதாவது ஆதவ அர்ஜுனா செட்டப்பு, ஆதவ அர்ஜுனா செட்டப்பு, 2 பேர் குடிகாரனுக்கு தரா பண்ணிக்கிறானுங்க. பேசினே இந்த பாட்டில் சத்தம் கட்ட உடனே நாஞ்சில் சம்பத் எங்கடா அடுத்த பாட்டில் நம்ம மண்டிக்கு வரப்போகுது விழுந்துட்டான். அது மாதிரி அவன் பேச்சே மாறி போச்சுங்க. இவன் பேசினேங்கிறான் நாஞ்சில் சம்பத். டேய் உனக்கு வந்த நிலமா பாய்ச்சாடாடி, டேய் நாஞ்சில் சம்பத் உனக்கு வந்த நிலமா பாய்ச்சாடா. திமுக மேடையில் உன்னை அப்படியே அலங்கரிச்சாங்கடாப்பா, சிம்மாசனம் உட்கார வச்சு அலங்கரிச்சாங்க, லட்சமா கொடுத்தாங்க. இப்போ அங்கே போய் இவன் நாஞ்சில் சம்பத் பேசினேங்கிறான். சின்ன பசங்க இல்லை, அங்கே இருக்கிறவங்கலாம் ஓட்டுரும் இல்லாத பசங்க தான். நான் தற்கூரி விஜய் கிட்ட நாஞ்சில் சம்பத் பேசினேன், இந்த மைக்க பிடிங்கன்னு விஜய் டிவிக்கே விஜய் அன்ட்டு நாஞ்சில் சம்பத் பார்த்து பிகில் ஊதுறான், பொறி பசங்க பிகில் ஊதுறானுங்க. மடக்கூதிங்க, மடக்கூதி இல்லை, மடக்கூதி 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 ஊதுறானுங்க. நாஞ்சில் சம்பத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறான், இன்னொருத்த மைக்க போடுறான், உடனே மடக்கூதிகள் விசில் ஊதுறான். அப்புறம் நாஞ்சில் சம்பத்தை பார்த்துட்டு டிவி டேய் உன் நிலைமை இந்த நிலைமைடா வந்து இன்னும் நீ அசிங்கம் பண்ணு. இதை விட அசிங்கம் அவனுக்கு. யாருக்கு? செங்கோட்டையன் பிளக்கா பசங்களோட சந்தா பிளக்கா பசங்க வண்டி தான். அதனால அதிகமாக நான் பேச தேவையில்ல. ஆதவ அர்ஜுனாக்கு சொல்றேன், என்ன பாட்டில், ஒரு பாட்டில் என்னடா உனக்கு அவ்வளோ கோபம் மயிறு? டேய் இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் வளர்ந்தவுடன் சம்பவம் இருக்குடா, சம்பவம் இருக்கு. ஓப்பனா சொல்ற, அவர் விட்டுருவார் தளபதி, அவர் தேச தலைவர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாளப்படும் பொதுவாளில் தூசிப்படா தலைவர், எங்கள் இன்ப தமிழ்நாட்டின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். நாங்கள் ஒரு கேங் இருக்கிறோம், நாங்கள் விட மாட்டோம். ஏண்டா டேய் நீ பென் டீமில் இருந்தியா, நீ வந்து ஐபேக் டீமில் நீ இருந்தியா? ஐபேக் டீமில் இருந்தானா இவங்கெல்லாம் ஆட்சி வரத்துக்கு இவங்க தான் எல்லாம் வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்களாம். இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்துட்டாரு, நேஷனல் அண்ணன் திருமாவளவன் வந்துட்டாரு, இன்னைக்கு மாநில அரசு விட்டார். இன்னும் என்ன நடக்க போகுது பாரு. போடா டே லவடிக்கப்பால் போடா. அவர் பேர் சுரணி, அவர் புகழ்ந்து பேசிட்டா அவர் உன்னை கிட்ட சேர்த்துக்குவாரா? எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் ஒரு போராளிடா. அவருக்கு துணை முதலமைச்சரோ அமைச்சரோ மத்திய அமைச்சரோ கோடிகள் அவருக்கு முக்கியமில்லை. ஒரு லட்சிய வேங்கை, உன்ன மாதிரி ஃப்ராடா தன்னை நம்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களுக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் போராளி, புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியல் செய்கிற எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். அவரை வச்சு நீ பேசுறடா டே லவடிக்கபால் பேவரிசைய, அவரை வச்சு நீ பேசுறியா? சிஎம் சைலண்டா இருக்கார். சம்பவம் இருக்கு, திமுக எங்களுக்கும் இருக்குது. மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், என்றைக்கும் எங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறு உருவமாக இன்றைக்கு தேமுதிகவின் தலைவராக, இன்றைக்கு ஒரு போராளியாக, இன்றைக்கு ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையாக, ஒரு தமிழ் சிங்கமாக, இன்றைக்கு ஒரு தமிழ் புலியாக
இன்றைக்கு கம்பீரத்தோடு இன்றைக்கு கர்ஜரித்துக் கொண்டிருக்கிறாரே அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார். அவருக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியுமாடா? டே திமுக புரட்சி புயல் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் வைகோ பிரச்சாரத்துக்கு கிளம்ப போறார். அவருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியுமாடா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித முஸ்லீம் லீக், இன்னும் முஸ்லீம் அமைப்புகள், கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், வைகை புயல் வடிவேல் அவர்கள், நடிகர் கருணாஸ் அவர்கள், இன்னும் பலர் இருக்கிறார்கள் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு. என்னை போன்ற பேச்சாளர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் 250 பேச்சாளர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார். குடியாத்தம் குமரன் சமூக வலைத்தளத்தில் பேச போகிறான். வெற்றி முரசு கொட்ட போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி முரசு கொட்ட போகிறது. அதனால் தான் முரசு சின்னமே திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆதவு சொல்ற டேய் திருப்பி அடிப்பன்றது சிஎம் ஸ்டாலின் சார் திருப்பி அடிச்சா தாங்கல டே பண்டியா உனக்கு பேசலான்னு எனக்கு கோபம் வருது. எலெக்ஷன் நேரம்ன்றது வாய் அடக்கி பேசுற டேய் ஆதவ வர்ஜினாவாக இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தார்கள் டே ஆதவா டே பொறுக்கி டே ஃப்ராட் ஆதவ வர்ஜினா அடக்கடா நாயே அரண்மனை வாயே என்று சொல்வார். டே அடக்கடா நாயே போதை மன்னன் விஜய் பனையூர் பங்களாவின் நாயே அடக்கடா உன் வாயே பிச்சு எடுத்துருவேன். ஆதவ வர்ஜினா சொல்றேன் செருப்பு பிஞ்சுடும். திருப்பி அடிப்பேன் அடில் லவடிக்கப்பால். யாரடா திருப்பி அடிப்ப? 200 தொகுதியிலடா 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். நான் இவ்வளவு பேசுறேன். ஆனா தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி வந்த பிறகு இவன் வந்து லீடர்னு தளபதிட்டான நின்னாலும் நிற்பான். நம்மளாலும் எதுவும் நம்பி பேச முடியல. நம்ம ஒரு உண்மையான தொண்டம் பேசிட்டு இருக்கிறோம். யாருக்கு தெரியும் இவன் நாளைக்கு ஆட்சி வந்து லீடர் மன்னிச்சிருங்கன்ட்டா நம்ம தான் மறப்போம் மன்னிப்போம் மச்சா. இதையும் நானே பேசுறேன். அவன் ஆத வச்சுறான். இங்க தான் இருந்தவன் தான், நம்மகிட்ட இருந்தவன் தான். என்னன்னா களத்துக்கு வரல, இங்க இருந்தான். நாளைக்கு அவனே வந்தாங்க நின்னாலும் நிற்பான். நான் இவ்வளவு பேசுறேன். இதே விஜய் கூட வந்து சிஎம் சார் அவரெல்லாம் கை கட்டி எல்லாம் உட்கார சொல்லுவார். எங்க தலைவர் தளபதி வந்தா எலெக்ஷன்ல இவனுக்கு ஆட்டம் போடுறானுங்க. ஏன்னா இவனுங்க தான் களத்துல இருக்கிறானுங்களாம். நல்லா புரியுதா? இவங்க ஏன் பாட்டில் அடினா அவளை பிரச்சாரம் பண்றா, போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னு 2000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல குளத்தூர்ல கொண்டு வந்து 10,000 பேர் நிக்க வைக்கிறான். தேர்தல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்றான். இவ்வளவு சீன் ஏன் கிரியேட் பண்றா தற்கொலை விஜய் கேட்டா இவனுக்கு தான் எலெக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களாம். இவனுக்கு தான் எலெக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களாம். அதாவது டிஎம்கே டிவிகே தான் தேர்தல் போட்டியோட நிரூபிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த தற்குறி பொறுக்கி பசங்கள் தேவை. அந்த டிவிகே கட்சியில் இருக்கிற பொறுக்கி பசங்கள் எச்சரிக்கை விடுகிறேன். தேர்தல் முடிட்டு அவங்கள பார்த்து ஆதவா வேடா பட்டா இந்த குடியாத்த குமரன் போடுறா உன்னை சந்திக்கிறதுக்கு. நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.